எப்படி 3 மணி நேரம் ஆகும். சந்தியா சந்தியா எழுந்துரு எழுந்துரு. என்ன? இங்கேருந்து தப்பிச்சு போக உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? இரு இரு. இந்த கட்டையால என் மண்டையில அடி. அடிக்கவா? சொல்றேன்ல அடி. அடிமா. ஐயோ மண்டு இப்படி அடிப்பாங்க. அக்கா வா வா வா. வா சீக்கிரம் வா. வாமா சீக்கிரம் வா. ஐயோ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. அவனை நான் பாத்துக்கிறேன். ஓ அக்கா, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உடனே மறந்துருமா, தயவு செஞ்சு மறந்துரு. உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாராவது ஏதாவது கேட்டாலும் என் பேரை சொல்லிடாத. இந்த பணத்தை வச்சுக்கோ. போறதுக்கு ஆட்டோ செலவுக்கு எதனா வச்சுக்கோ. போ போ பத்திரமா போ. பாத்து பாத்து. இரு இரு இரு. பாத்து போ. அண்ணா சேஞ்ச் கொடுங்க. ஹலோ அப்பா. அப்பா நான் சந்தியா பேசுறேன்ப்பா. சந்தியா சந்தியா அப்பா. சந்தியா அம்மா நீயாமா? எங்கம்மா இருக்க? எப்படி இருக்க? அப்பா என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் அடைச்சு வச்சுட்டான்ப்பா. கடத்திட்டானா? நான் இப்ப அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். யாருமா அவன்? நீ எங்கம்மா இருக்க? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அம்மா முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் எந்த ஏரியால இருக்கேன்னு சரியா தெரியலப்பா, ஆனா சென்னையில தான்ப்பா இருக்கேன். நான் வந்துடுறேன்ப்பா. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு ஏமா எங்க இருக்கமா சொல்லுமா முதல்ல. நான் வந்துடுறேன்ப்பா. சந்தியா சந்தியா எதுக்குங்க இப்ப அத பத்தி பேசிக்கிட்டு? அதான் பொண்ணு வந்துட்டால்ல. கடவுளே. என்னங்கண்ணே இதுக்கு? என்ன 2 பேருமா சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்க? இவ காம்பவுண்ட் சுவர் ஏறி தப்பிச்சு போனாளா? யார் காதுல பூ சுத்துற? அவளை தொலைச்சிருவேன். இங்க பாரு சந்தியா, உன்னை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்னால கொல்ல முடியும். அப்படிங்கிற சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலதான் உன்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கேன். உன்னை சித்திரவதை பண்ணி தாண்டி கொல்லுவேன். அதுக்குள்ள நீயே அவசரப்பட்டு என் கையில செத்துறாத. அவளுக்கு நீ உதவி பண்றியா? உன் புருஷன் கஞ்சா அபின் வித்து போலீஸ்ட மாட்டிக்கிட்டான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் தலைமறைவாயிட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக நான் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கேன்.
அவன் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிற வழியை மட்டும் பாரு. இனிமே ஒழுங்கு மரியாதை நடந்துக்கிற வழியை பாரு. இல்ல உன்னை வெட்டி புதைச்சிருவேன் ராஸ்கல். அப்புறம் இன்னொரு விஷயம், இவளை பாதுகாக்கிறதுக்காக நான் உனக்கு கொடுத்த 1 லட்ச ரூபா பணம் கள்ள நோட்டு. அதை நல்ல நோட்டு நினைச்சு செலவு பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிக்காத. ஒரே அடியா உள்ள போயிடுவேன். சரியா? இன்னொரு தடவை என்னங்க, சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது. வந்துடுறேன் ஜெயந்தி. அப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் மறக்காம எடுத்து வை. சரி, நான் ஏற்கனவே மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்ன ஜெயந்தி, கௌசல்யா ஹாஸ்பிட்டல் வராளா? ஆமாங்க, அவளையும் கூட்டிட்டு போலாமே. சரி, வந்துடுறேன். ஜெயந்தி, ஜெயந்தி கண்ணு, நீங்க என்னம்மா இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? நான் தாம்மா. பெரியம்மா, நீங்க எப்படிங்க? என்னம்மா என்ன இப்படி சாக்காயிட்ட? என்ன ஊட்டி உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நாங்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்படி திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க முதலாளி அம்மா வருஷம் ஊட்டிக்கு வருவாங்க. நானும் உங்களோட கூட வருவேன். அட வந்தது வந்தமே, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல, ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அதான் எதுக்குங்கிறேன். இந்த பாரு, நீ புள்ள பெத்துக்க ஊட்டிக்கு வந்திருக்க, அவ்வளவுதானே. இதுல என்ன ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு? என்ன ஜெயந்தி, நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எதையோ மறைக்கிற மாதிரி திரு திருன்னு முழிக்கிற. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். செக்கப்க்கு டாக்டர் பார்க்க போயிட்டு இருக்கோம். நீங்க வீட்லயே இருங்க. ஏன் நான் வரக்கூடாதா? நான் வந்தா தப்பா என்ன? இல்ல இல்ல, எதுக்குன்னு, நாங்க என்ன ஊரை சுத்திய பார்க்க போறோம், செக்கப்க்கு தானே போறோம். பெரியம்மா, நீங்க அங்க வந்து அலைய வேண்டாம், நீங்க எங்கே இருங்க. கௌசல்யா, நம்ம போலாமா? இரு இரு இரு, இது யாரு கௌசல்யா? எனக்கு துணையா அங்க இருக்கா. ஓ, துணையா இருக்கிற அம்மா கூட வரலாம், ஊர்ல இருந்து வந்திருக்கிற இந்த பெரிய அம்மா கூட வரக்கூடாது, அப்படித்தானே? பெரியம்மா, உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல்? நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, நீ சொல்றதும் சரிதான். அது காலையில நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் இப்ப பசிக்குது. அம்மாடி, உன் பேர் என்ன சொன்ன? கௌசல்யா. கௌசல்யா, கிச்சன் எங்க இருக்குன்னு காட்டு. அங்க என்னென்ன இருக்கோ அதை பார்த்து எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வாமா. என்னங்க, மணி 6ஆகுதுங்க. அதனால என்னங்க அதனால? சந்தியா காலையில 10 மணிக்கு ஃபோன் பண்ணா. சென்னையில தான் இருக்கேன், வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னா. சென்னையில எந்த இடத்துல இருந்தாலும் இந்நேரம் வந்திருக்கணும்ல. ஆமா, 8 மணி நேரமாவ வந்துட்டு இருப்பா. அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சிங்க போங்க. இன்னும் என்னங்க யோசனை? சந்தியா ஃபோன் பண்ண லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும்? சார், இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு காலையில. சார், இது பிசிஓ சார். உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? பல பேர் ஃபோன் பண்றாங்க. இல்ல சார், சரியா காலைல 10 மணிக்கு ஃபோன் வந்துச்சு.
என் பொண்ணு பேசுனா. அவ பேர் சந்தியா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாநிறமா ஹைட்டா இருப்பா. தெரியலீங்களே சார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். ஞாபகம் இல்லை சார். வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன பொண்ணு இன்னும் வந்து சேரல. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். வேற ஏதாவது சொன்னாளா? அங்க ஏதாவது பிரச்சனையா சார்? சார் காலையில நான் கடையில் இல்லை, ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். தம்பி தான் கடையில் இருந்தான். அவர் கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? சார் நான் வந்தோன்னே அவன் ஊருக்கு போயிட்டான் சார். சார் அது எந்த ஏரியா சார்? கொட்டி வாக்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. எங்க லைன் கட் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றாங்க? இது பிசிஓ தெரியாது. நான் இல்லை, என் தம்பி தான் இருந்தான். அவன் ஊருக்கு போயிட்டான்னு என்னென்னமோ சொல்றாங்க. அந்த ஆள் பேச்சுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா? சந்தேகம்னு இல்லை, அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்லனா வேற நம்பர்ல இருந்து அவ ஃபோன் பண்ணிருப்பாள்ல. சந்தியாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்துங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்க வாங்க வாங்கன்றல, வாங்க. எவ்வளோ புடவை. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் இதெல்லாம் இங்கே வச்சிருக்கா? என்னது இது? பெல்ட் மாதிரி இருக்கு. இது 6 மாசத்துக்கா? அட, கர்ப்பிணி செட்டப்பா. கர்ப்பிணின்னு சொல்லிட்டு அவ அம்மாவையும் கூப்பிடாம ஊட்டியில வந்து ரகசியமா தங்கியிருக்காளா? கர்ப்பிணி செட்டப் பண்ணுறதுக்கு பெல்ட் எல்லாம் இருக்குது. நம்ம வந்ததை பார்த்தோன்னா பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டா. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயந்தி கர்ப்பிணியா நடிக்கிறாளான்னு சந்தேகமா இருக்கு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. மூளைக்கு வேலை குடுடி பொன்னமராவதி பொன்னம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும். என்ன விஷயம் சார்? என் பேர் சுதர்சனம். ஓ, அந்த கல்யாண மண்டபம் பாம்பு கேஸுங்களா? ஆமாம் சார். உட்காருங்க, வருவார். சரிங்க சார். போங்க. எங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கே பிடிக்காது. அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம விதி. கௌரி, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. போலீஸுங்கிறதே நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இருக்காங்க. அதனால தான் அவங்கள போலீஸ் நண்பன்னு சொல்கிறோம். ஸ்டேஷனில் இருக்கிற சிவப்பு கலரே நாம பயப்படுறதுக்காக இல்லை, தப்பு பண்ணுறவங்க பயப்படுறதுக்காக. நாம் எப்போவுமே தைரியமாக இருக்கணும். அது என்னவோ தெரியலங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஒரே படபடப்பா இருக்கு. கான்ஸ்டபிள் சார், தண்ணி அடிச்சுட்டு பொம்பளைங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான்.
தூக்கி லாக்கப்ல போட்டு கவனிங்க. வாடா, எவ்வளவு தைரியம்டா உனக்கு? குஷ்டா என்ன பண்ணுவீங்களா? ஏய், இல்ல ஏய், உட்காரா. சார். உட்காரா. சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன சார் இந்த நேரத்துல? சார் என் பொண்ணு சந்தியா காணாம போன சார் விஷயமா. தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். தகவல் கிடைச்சா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் சார். சார் சந்தியா இன்னைக்கு ஃபோன் பண்ணா சார். என்னது? ஆமா சார், காலையில் ஒரு 10 மணி வாக்குல சந்தியாவோட ஃபோன் ஒரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து வந்தது. எனக்கு ஆபத்து, இத்தனை நாள் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தேன், இப்ப தப்பிச்சு வந்துட்டேன், உடனே வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா சார். அப்புறம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வரல சார். என் பொண்ணு இங்கேதான் எங்கேயோ சென்னையில் இருக்கா. வீட்டுக்கு வரேன்னு சொன்னவன் இவ்வளவு நேரம் ஆகியும் அவ வரல சார். ரொம்ப பயமா இருக்கு சார். சார் அவ பேசின லேண்ட்லைன் நம்பர் என் மொபைல்ல இருக்கு சார். நாங்க ஃபோன் பண்ணா பிசிஓல இருக்கிற அந்த ஆளு ஏதோ வளர்றான். எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு சார். இதான் சார் அந்த நம்பர். சேதுபதி சார், இந்த நம்பர் யாருது என்னன்னு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த க்ளூக்காக தான் சார் வெயிட் பண்ணேன். இனிமே உங்க பொண்ணோட வந்து நிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். சார் எங்க பொண்ணு நிச்சயம் கிடைச்சிருவாமா, கவலைப்படாதீங்க. சார் நீங்க போகும்போது உங்க மொபைலை வாங்கிட்டு போயிடுங்க. நாங்க வரோம் கிளம்புறோம் சார். சார். சரி. ஏய் பூஜா, இன்னைக்கு கோர்ட்ல வக்கீல் ராமானுஜம் ஒரு கார் தெஃப்ட் கேஸுக்காக வாதாடினாரு. அவன் நிஜமாவே கார் திருடி இருக்கான். ஆனா அவன் திருடவே இல்லைன்னு எவ்வளவு அழகா வாதாடினார் தெரியுமா? ஜட்ஜும் அதை உண்மைன்னு நம்பி அவனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. வெளியே வந்த திருட என்ன சொன்னது? பூஜா, என்னாச்சு உனக்கு? ஐயோ சாரி. என்னாச்சு பூஜா? உண்மையை சொல்லு, உனக்கு ஏதோ பிரச்சனை? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவதான் சார், அவதான் அந்த கொலைகாரி. அவதானே அடிச்சு கொலை பண்ண பார்த்தா. அவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார் முதல்ல. சார் இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். இல்ல இது போய் போய் சொல்றா சார். விடாதீங்க சார் இவளை. இவ தானே அடிச்சு கொலை பண்ண பார்த்தா. இவ அத்தை தமிழரசி என்ன போர்வையில சுத்தி கொண்டு போய் புதைச்சிட்டாங்க சார். சுரபன், சுரபன் என்ன காப்பாத்துங்க. நான் நிரபராதி. அவன் என்ன கெடுக்க வந்தான். அதனாலதான் நான் அவனை அடிச்சேன். ஐயோ, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களே, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே. சுரூபன் என்ன காப்பாத்துங்க. சுரூபன் ப்ளீஸ், சுரூபன் என்ன காப்பாத்துங்க. அப்ப என் குழந்தை குழந்தை உன் கூட ஜெயிலே இருக்கட்டும். தாயும் சேயும் பிரிக்கிறது தப்பு. உன்னோட சேர்ந்து அதுவும் ஜெயிலே இருக்கட்டும். இனிமே நீங்க 2 பேரும் இருக்க வேண்டிய இடம் அதான். ஐயோ, நீங்களா எப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு என் குழந்தைய வெறுக்காதீங்க. நான் தான் கொலைகாரி, ஒத்துக்கிறேன். அதுக்காக என் குழந்தைய தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். உங்க கால்ல வேணா விழறேன். என் குழந்தைய பாத்துக்கோங்க ப்ளீஸ். குழந்தையும் ஜெயிலுக்கு போட்டோம். என்னடி பாக்குற? உன்னை எவ்வளவு நம்பின? உன் புள்ளைக்கு அப்பனாக்க கூட சம்மதிச்சனே. ஆனா நீ என் கழுத்தை அறுத்துட்டல. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடி. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க சொரூபன். என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். சொரூபன் என்ன காப்பாத்துங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்ச உனக்கு மன்னிப்பே இல்லை. நான் ஒரு வக்கீல். ஒரு கொலைகாரியை காப்பாத்துறது சட்ட விரோதம். மரியாதையா ஜெயிலுக்கு போ. இனிமே என் வாழ்க்கையில உனக்கோ உன் குழந்தைக்கோ இடம் இல்லடி. ஜஸ்ட் கெட் அவுட். வாமா, கூட்டு வாங்க. வாமா. சொரூபன் ப்ளீஸ், எனக்காக என் குழந்தைய தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். இருங்க. போகும்போது நான் கட்டின தாலியை கைட்டு கொடுடி. இல்ல வேணாம் சொரூபன். குடுடினா. இல்ல, நான் என் தாலியை தர மாட்டேன். நீ என் தாலியை தர மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் விடுங்க. விடுங்க. குடு. தர மாட்டேன். என் தாலியை தர மாட்டேன். நான் தர மாட்டேன். குடு. விடுங்க. நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன்.
என் தாலியை தரமாட்டேன். நான் தரமாட்டேன். தரமாட்டேன். என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ். நான் தாலியை தரமாட்டேன். ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் தாலியை தரமாட்டேன். நான் தரமாட்டேன். நான் என் தாலியை தரமாட்டேன். விட்டுருங்க. விட்டுருங்க. நான் என் தாலியை தரமாட்டேன். என் தாலியை தரமாட்டேன். விட்டுருங்க. பூஜா என் தாலியை தரமாட்டேன். விட்டுருங்க. பூஜா விட்டுருங்க. என்னாச்சு? என்ன கேட்டா? நீ தான் தூக்கத்துல ஏதோ கத்துன. நான் கத்துறேனா? ஆமா. என்ன ஏதாவது கனவு கண்டியா? என்ன கெட்ட கனவு ஏதாவது வந்துச்சா? அது கனவா? அது வந்து நான் குளிக்க மஞ்சள் அரைச்சிட்டு இருந்தேனா, அது திடீர்னு என் கண்ணு முன்னாடியே கரியா மாறிடுச்சு. அதான் பயந்து கத்துன. அப்போ என் தாலியை தரமாட்டேன்னு கத்துனியே? அப்படியா கத்துன? அப்படிதான் கத்துன. அது வந்து நீங்க அந்த கரியா போன மஞ்சளை என் மாங்கல்யத்துல தடவணும்னு சொல்லி என் தாலியை பிடிச்சி இழுத்தீங்க. அதனாலதான். பூஜா, என்னமோ தெரியல, நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கிச்சன்ல ஷாக் அடிச்சதுன்னு நீ சொன்னதுல இருந்து ஆளே சரியில்லை. என்னங்க, என்ன நம்புங்க. நான் சொன்ன மாதிரி கெட்ட கனவு தாங்க.